ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மந்த்லி இன்கம் பிளானை பற்றி பார்க்க போகிறோம். பலரும் பல வகையான முதலீடு செய்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. சில பேர் அக்ரெசிவாக முதலீடு பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க. சில பேர் பாதுகாப்பாக முதலீடு பண்ண விருப்பப்படுவாங்க. சில பேருக்கு சீனியர் சிட்டிசனாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பான திட்டங்கள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பாதுகாப்பான திட்டத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மாத வருமானம் தரக்கூடிய திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தை பற்றி ஃபுல் விவரங்கள் நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் கவனமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எம்ஐஎஸ் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எம்ஐஎஸ்னா மந்த்லி இன்கம் சேவிங் பிளான் அப்படிங்கிறது தான் போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்காங்க. இது ஷார்ட்டாக எம்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்தது இந்த திட்டத்தில் யார் முதலீடு பண்ணலாம், யாரெல்லாம் முதலீடு பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது 2025 உள்ள இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவாக இருக்குது, ஏன்டா ஒவ்வொரு காலகட்டங்களையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கரண்ட்லி என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த திட்டத்தில் என்ஆர்ஐ முதலீடு பண்ண முடியுமா அல்லது லோக்கல் ரெசிடென்ட் மாத்திரம் தான் முதலீடு பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலையும், சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, சப்போஸ் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைக்கிறப்ப உங்களோட முதலீட்டில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுமா என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு எத்தனை காலம் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கணும், அதாவது லாக்இன் பீரியட் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது சப்போஸ் இன்வெஸ்டர் பண்ணி யாராச்சும் ஒரு நபர் மரணிக்கும் தருவாயில் யாருக்கு இந்த பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணணுமா, அதாவது ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொருவருக்கும் சரியாக இருக்கும். ஸோ இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்றா தீர்மானிச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த திட்டத்தில் ஒரு ₹1,00,000 முதலீடு பண்ணியிருந்தால் உங்களுக்கு மாத வருமானமாக ₹617 ரூபீஸ் கிடைக்கும். பட் அதை இயர்லி நீங்கள் டோட்டல் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் பண்ணின 1 லட்சங்கிறது ₹1,07,404 வளர்ந்துருக்கும். சப்போஸ் நீங்கள் ₹2,00,000 முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் ₹1,233 கிடைக்கும். இதை இயர் எண்டில் நீங்கள் பார்க்குறப்ப ₹2,14,796 இருக்கும். சப்போஸ் நீங்கள் ₹3,00,000 நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் ₹1,850 கிடைக்கும். இயர் எண்டில் பார்க்குறப்ப ₹3,22,220 இருக்கும். சப்போஸ் நீங்கள் ₹4,00,000 முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் ₹2,466 கிடைக்கும். இயர் எண்டில் ₹4,29,600 கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ₹5,00,000 முதலீடு பண்ணிங்கன்னா மாதம் உங்களுக்கு ₹3,083 கிடைக்கும். இயர் எண்ட் கால்குலேஷனில் பார்க்குறப்ப ₹5,36,996 கிடைக்கும். சப்போஸ் ₹6,00,000 நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் ₹3,700 கிடைக்கும். இயர் எண்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு ₹6,45,393 கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ₹7,00,000 முதலீடு பண்ணிங்கன்னா ₹4,317 உங்களுக்கு மாதம் கிடைக்கும். அது இயர் எண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ₹7,51,804 கிடைக்கும். ₹8,00,000 போட்டிருந்தீங்கன்னா ₹4,933 கிடைக்கும். சப்போஸ் ₹9,00,000 நீங்கள் இதில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் ₹5,550 கிடைக்கும். இயர் எண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இயர் எண்டில் பார்க்குறப்ப ₹9,66,600 உங்களுக்கு ரிட்டனாக கிடைக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் ₹1,00,000 ₹9,00,000 வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ₹9,00,000 தான் மேக்ஸிமம் டெபாசிட் ஆகிருக்கு. எம்ஐஎஸ் அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மாதம் நம்ம வருமானம் வாங்குறதுக்கான திட்டம் தான் இது. இந்த திட்டத்தில் நீங்கள் லம்சம் முதலீடு தான் பண்ண முடியும். எதுவும் மாதம் நீங்கள் முதலீடு பண்ண முடியாது. லம்சம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுற முதலீடுலேருந்து அதுலேருந்து வர வருமானத்தை தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த திட்டத்தில் ஒரு நபர் ₹5,00,000 முதலீடு பண்ணியிருந்தால் அவர் 5 வருடம் தொடர்ந்து இதில் முதலீடு பண்ணியிருக்கணும். எய்தர் நீங்கள் ₹1,00,000 போட்டிருந்தாலும் சரி அல்லது ₹5,00,000 நீங்கள் போட்டிருந்தாலும் சரி. இந்த திட்டத்தில் நீங்கள் பண்ணுற முதலீடு 5 வருடத்துக்கு நீங்கள் வெளியில் எடுக்க முடியாது. பட் அதற்கு இடையில் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கு சில பெனால்ட்டிகள் இருக்குது. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த திட்டத்தில் நீங்கள் ₹5,00,000 போட்டிருந்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு ₹3,000 வருமானமாக கிடைக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் மாதம் வாங்கின பணம் போக உங்களோட மொத்த கேபிட்டலும் திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேங்கில் நம்ம போடுற ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட இது போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம்ங்கிறது சேஃபானது. ஏன்டா ஆர்பிஐ பேங்க்கில் இருக்கிற டெபாசிட்டுக்கு ₹5,00,000 தான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. அதற்கு மேலே இருக்க தொகைக்கு கேரண்டி எதுவுமே கிடையாது. பட் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுற முதலீடுக்கு கேரண்டியான நீங்கள் ரிட்டர்னை நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் பண்ணுற முதலீடு பாதுகாப்பாக இருக்கும். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ₹9,00,000 வரைக்கும் இதில் முதலீடு பண்ண முடியும். 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹4,50,000 தான் ஒரு நபர் முதலீடு பண்ண முடியும். பட் இப்போ அந்த லிமிட்டை அதிகப்படுத்தி இருக்கிறதுனால நீங்கள் மேக்ஸிமம் 9 lakh வரைக்கும் இதில் நீங்கள் முதலீடு பண்ண முடியும். சப்போஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் ஜாயிண்ட்டாக நீங்கள் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 15,00,000 மேக்ஸிமம் நீங்கள் முதலீடு பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட லிமிட்டேஷன்ஸும் இருக்குது.
குறைந்தபட்சமாக இதில் முதலீடு பண்ண நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வந்து ரூ. 1500 நீங்கள் முதலீடு ஸ்டார்ட் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் பேரில் நீங்கள் 5 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருக்கீங்க, சப்போஸ் உங்கள் ஒய்ஃபோட பேரில் நீங்கள் ஒரு 4 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா 2 பேருக்கும் சேர்த்து உள்ள வருமானம் தான் வந்து இதில் மேக்ஸிமமாக கால்குலேட் பண்ணப்படும். ஸோ அதிகபட்சமாக வந்து இதில் 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்டாக பண்ணுறப்போ வந்து 9 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இண்டிவிஜுவல் பர்சன்ஸாக நீங்கள் தனித்தனியாக வேண்டாலும் நீங்கள் முதலீடு பண்ண முடியும். இந்த திட்டத்தில் எந்த சீனியர் சிட்டிசனும் முதலீடு பண்ணலாம். அவங்களுக்காக வந்து அதற்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ஸ்லைட்லி அதிகமாக இருக்கும். பட் அதே நேரத்தில் லோக்கல் ரெசிடென்ட் மாத்திரம் தான் இதில் முதலீடு பண்ண முடியும். மற்றபடி என்ஆர்ஐ யாரும் இதில் முதலீடு பண்ண முடியாது. இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் 10 வயசுலேருந்து நீங்கள் முதலீடு ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் 10 வயசுன்னு சொல்கிறப்போ வந்து அதற்கு கார்டியன் வச்சு தான் நீங்கள் முதலீடு பண்ண முடியும். சப்போஸ் கார்டியன் இறக்கும் தருவாயில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 18 வயது வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க மெச்சூரிட்டி பணத்தை நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த திட்டத்தில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து 7.4 இருக்குது. பட் ஆரம்ப காலங்களில் வந்து இது கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. இப்போ திருப்பி வந்து ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது. பட் இன்னும் இப்போ நீங்கள் சப்போஸ் முதலீடு பண்ணுறீங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸாக இருக்குமாண்டா நீங்கள் எப்போ முதலீடு பண்ணாலும் அன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதே ரேட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் எந்த மாற்றங்களும் இருக்காது. 5 வருடத்துக்கு வந்து தொடர்ந்து 7.4 மினி தான் வந்து உங்களுக்கு அந்த மாதம் கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 7.4ங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மற்ற பேங்க்லாம் வந்து இதை விட இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அதிகமாக கொடுக்குற பேங்க்னா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் பேங்காக இருக்கும். ஒரு சேஃபாக இருக்கிற நமக்கு நல்ல அறிமுகமான எஸ்பிஐலையோ அல்லது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்படிப்பட்ட பேங்க்கில் போய் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6.9 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அதை விட இது வந்து பெட்டரான திட்டம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதற்கு அடுத்தது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து வர வருமானத்துக்கு வந்து டேக்ஸ் இருக்குது. உங்களோட டேக்ஸ் ஸ்லாபின் படி தான் வந்து அந்த டேக்ஸ் பிடிச்சிக்கிட்டு பாக்கி இருக்கிற தொகை தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த திட்டத்தில் வந்து 5 வருடம் லாக்இன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த திட்டத்தை போட்டுட்டு நீங்கள் பணத்தை வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் எடுக்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு 1 வருடத்துக்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா 1லேருந்து 3 வருடத்துக்குள்ளே நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பெனால்ட்டியாக வந்து 2% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதற்கு அடுத்தது சப்போஸ் நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸாக வந்து 4000 ரூபா வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். அந்த சார்ஜஸ் கழிச்சது போக பாக்கி தொகை தான் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். சப்போஸ் 3 வருஷம் கழிச்சிருச்சு, அதாவது நீங்கள் சப்போஸ் நீங்கள் 3 வருஷம் பூர்த்தி பண்ணிட்டீங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு 1% வந்து அந்த பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். சப்போஸ் இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிவிட்டு 5 வருடம் வரைக்கும் நீங்கள் இன்கம் வாங்கிட்டீங்க. அதற்கு அடுத்தது வந்து சில பேருக்கு வந்து முதலீடு பண்ணிவிட்டு மறந்துடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2 வருடம் வரைக்கும் உங்களுக்கு 3லேருந்து 4% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த 2 வருடம் பூர்த்தி ஆகியும் நீங்கள் வந்து அந்த பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணாமல் விட்டுட்டீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களோட பணம் வந்து எந்த ரிட்டர்னையும் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஜஸ்ட்டு உங்கள் தொகைங்கிறது அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீமில் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க. சப்போஸ் ஒரு டெபாசிட்டர் வந்து தன்னோட பணத்தை வந்து முதலீடு பண்ணியிருக்காரு. சப்போஸ் அவர் மரணிக்கும் தருவாயில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாரை வந்து அவர் நாமினியாக போட்டிருக்காரோ அந்த நாமினி வந்து அந்த பணத்தை வந்து ஃபுல்லாக கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணுறப்ப எப்பயும் நாமினி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப கவனம். சப்போஸ் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேரில் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சப்போஸ் யாராச்சும் ஒரு நபர் தவறும் பட்சத்தில் வந்து இன்னொரு நபர் வந்து இந்த திட்டத்திலேருந்து ஃபுல்லாக பணத்தை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். எய்தர் வந்து கேபிட்டலும் சரி அதற்குள்ள இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அவங்க பே பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இந்த திட்டத்தில் வந்து இப்போ கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.4 இருக்குது. சப்போஸ் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு 7.5லேருந்து 7.65 வரைக்கும் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்லைட்லி அதிகமாக இருக்கும். ஏன்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து இதை விட வந்து நார்மல் இன்ட்ரெஸ்ட்டோட பெட்டரான ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்லைட்லி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது. இந்த திட்டத்தை வந்து நான் சொன்னது மாதிரி ஆர்பிஐயோட ஒரு செக்யூரிட்டி இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக வந்து இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணலாம். ஸோ இந்த திட்டங்கிறது யாருக்கு சரியாக இருக்குது அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்காங்களோ அவங்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து இப்போ வந்து மந்த்லி இன்கம் எதுவுமே இருக்காது. அவங்க வந்து மாதம் ஒரு வருமானம் மாதிரி ஒரு திட்டம் வேணும். சப்போஸ் அவங்கள்ட்ட வந்து ஒரு கார்பஸ் இருக்குது, ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குது, அதுலேருந்து நமக்கு எவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிறது இருக்குது. நான் ஒரு டேபிள் போட்டுருந்தேன், அந்த டேபிளை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து அவங்களுக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வரும். பட் அதே நேரத்தில் இன்ஃப்ளேஷனுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பணத்தோட மதிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கிற பணங்கிறது 5 வருடம் கழிச்சு நீங்கள் வச்சுருக்க அந்த 5 லட்ச ரூபாய்க்கு அதே மதிப்பு இருக்காது. அந்த மதிப்புங்கிறது நிச்சயமாக குறைஞ்சிருக்க போகுது. அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஒரு மாதம் வருமானம் வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த திட்டத்தை கன்சிடர் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு யங் ஜெனரேஷன் வந்து இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் வந்து எம்ஐஎஸ் திட்டம் என்ன, அது எப்படி செயல்படுது, அதில் எப்படி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, அதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.